ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நட்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை, இறக்கை இல்லாத குருவிக்கு இரும்பிலே மூக்கு, பாய்ந்து செல்லும் குருவிக்கு பஞ்சிலே வால். இதுக்கான பதிலை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கூட. வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்க தேவையான அளவு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து மசிச்சுக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் நீங்கள் ஒரு பாயில் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரெட்டு ஸ்லைஸில் வந்து சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா மேலே வச்சு அடுக்கிட்டு சைடில் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு வராது. பாருங்கள், இது எல்லாத்தையும் சைடில் கட் பண்ணியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்துகிட்டு அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி ரோலரில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஸ்டஃபிங்காக உருளைக்கிழங்கும் ஸ்வீட் கார்னும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். அதிகமாக வேண்டாம், ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இதை இப்போ அப்படியே நம்ம ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணும்போது மெதுவாக பண்ணுங்கள், இல்லாட்டி உடஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அந்த ஈரமான கையிலேயே நம்ம இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே ரோல் பண்ணிடலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம், கையை லைட்டாக நனைச்சிங்கன்னா போதும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. எண்ணெய் காயிட்டும். ப்ரெட்டில் சைடில் இருக்கிறத நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் கிழங்கும் ஸ்வீட் கார்னும் ப்ரெட்டில் ரோல் பண்ணது போக கொஞ்சமாக மீதி இருக்குது. அது கூட நான் இந்த ப்ரெட்டு துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு, ஸ்வீட் கார்னும் ஒரு பாயில் வேக வச்சு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரெட் துண்டுகளாக வெட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு தான் ரோல் பண்ணி வச்சதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், அவுட் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த சூப்பரான ப்ரெட் ரோல் வந்து நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விடுகதை, இறக்கை இல்லாத குருவிக்கு இரும்பிலே மூக்கு, பறந்து செல்லும் குருவிக்கு பஞ்சிலே வால். இதுக்கான பதில் ஊசியும் நூலும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கு எதுவும் சுவைக்கும்.